ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக் பார்த்தீங்கன்னா நானே என் சிஸ்டர் பண்ணேன். அந்த ட்ராவல் விளாக்ல ஒரு 100 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வியூஸ் வந்துச்சு. சரி வேற என்ன ட்ராவல் போடலாம் இல்லை வேற எங்கேயாச்சும் போய் போடலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். சரி அப்பதான் புது வீடு கிடைக்கணும். சரி வீடு திருப்பி நாளைக்கு ஒரு விளாக் போடலாம், ஊர் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆனால் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். ஸோ என் வீடை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடுக்கு மணி தான். ஸோ ரொம்ப பிரச்சனை இல்லை, சும்மா ஒரு ஹாலு, பெட்ரூமு, கிச்சன் அது மாதிரி ஒரு 3 ரூமு அப்படிதான் ஒரு நல்ல ஒரு இது ஒரு சிம்பிளான ஒரு வீடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடுக்கு கட்டிக்கும். ஏது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒரு அடுக்கு ஒரு அடுக்கு எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து கட்டிக்கும். ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டு. ஸோ வீட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரூம் இருக்குது பார்த்தீங்கன்னா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 வீலர்ஸ் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். இன்னும் கார் பார்க்கிங் காரில் அதனால பார்த்தீங்கன்னா காரில் வெறும் 2 வீலர் பார்க்கிங் மட்டும் தான். ஸோ கார் பார்க்கிங் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே செப்பல் கட்டுற இடம். அப்படியே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு மாடி அப்படியே மேலே வீடு. ஸோ அப்படியே சைடில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ சும்மா ஒரு டாய்லெட். எதுக்குன்னா வெளியேருந்து வந்தால் கால் கழுவணும் பார்த்தீங்களா, வீட்டிலேருந்து எங்கேயாச்சும் வந்தால் அது சும்மா கால் கழுவுற மாதிரி ஒரு சின்ன ஒரு டாய்லெட்டு. ஸோ அப்படியே உள்ளே வந்துடலாம். ஸோ ஃபங்க்ஷனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா வீடு திறப்பு விழா, அதாவது இன்றைக்கி தான். ஸோ உள்ள பண்ணால் சும்மா வீடெலாம் குட்டி வீடு தான், சிம்பிளாக ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் அது மாதிரி தான். அது ஒரு குட்டி ஹால், அவ்வளோதான், சிம்பிளான ஒரு ஹாலு. அப்படியே இந்த சைடில் பார்த்தலாம். ஸோ ஜன்னல் ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜன்னல்லாம் ஃபிட் பண்ணல. ஸோ அப்படியே வீடு திருப்பிலாம் முடிச்சு தான் பார்க்கணும். இது பார்த்தீங்கன்னா கிச்சன், சும்மா ஒரு சிம்பிளான ஒரு கிச்சனு. ஸோ எல்லா ரூம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது. ஆனால் ஜன்னல் இன்னும் கதவுலாம் எதுவுமே வைக்கல, இனிமேல் தான் கதவுலாம் வைக்கணும். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கும் இன்னும் கதவு வைக்கல, இனிமேல் தான் கதவு வைக்கணும். அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹாலில் பெட்ரூம், வெளியே ஒரு ஹால் இருந்துச்சா. இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு. ஸோ அதெல்லாம் ஒரு கட்டில், ஒரு பீரோலாம் போகிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அடுத்து இந்த கதவை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பாத்ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வச்சுக்கோங்க சைட்லேயே. ஓகே, அவள் தான் பார்த்தீங்கன்னா கீழ் வீடு அவள் தான். ஸோ சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கீழ் வீடு கட்டியாச்சு. ஸோ அப்புறம் தான் மேலெலாம் கட்டினது. ஸோ கீழே அவள் தான். சரி மேலே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கீழே தரையெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லேயே போட்டுறது எல்லாமே. மேலே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சைடில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல்ஸ் தான். எல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களாம் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கிறாங்கலாம், பாட்டு பசங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு பார்த்தீங்கன்னா இது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனால பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அப்படியே மேலே போயிடலாம். பார்த்தீங்களா பூலாம் எவ்வளோ இருக்குது, ஃபுல்லாக டைல்ஸில். இது பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு வியூ, மாடியிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. ஒவ்வொரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இது மாதிரி இருக்குது. அப்படியே மேலேருந்து வெடி பார்த்து தான் பார்த்துக்கலாம், இல்லை வெளியே கூட உக்காந்துக்கலாம். அதுதான் இந்த இடம். அப்படியே அடுத்த மாடி போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க வீடு. இப்போ அப்படியே உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹால். இதுதான் எதுவும் திங்ஸ்லாம் இறக்கலாம். திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் இருக்கணும், இல்லை இன்னும் திங்ஸ்லாம் இனிமேல் தான் இறக்கணும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும் போது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாலு. நான் தெரியும்னா ஓகே. இன்னும் ஜன்னல் பார்த்தீங்கன்னா ஹால்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஜன்னல் பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இன்னும் கதவுலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணல, இதெல்லாம் மாடியில் இருக்க மேல் தான் ஃபிட் பண்ணணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன். கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கிச்சனு. கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக லுக் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைட்லாம் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வேலை தான் சும்மா சாமான்லாம் வைக்கிறதுக்கு. இப்போ கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் ஒன்று வச்சுருக்கோம். இதுனா சும்மா புகழை வந்து நான் போகணும் பார்த்தீங்களா, அப்படி ஜன்னல்ந்து பார்த்தாவே எல்லாமே தெரியும். ரோடு எல்லாம் மேலேருந்து பார்த்தாவே தெரியும். வெத்தேதா. ஸோ அதுதான் சின்ன கிச்சன். அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரூமு, ஒரு குட்டி பெட்ரூம்.
எல்லாம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா விளையாடிக்கிறாங்க, எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்தவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலரோட வீடு. ஸோ கவுன்சிலர் வீடு எம்எல்ஏ வீடு பார்த்தீங்கன்னா இதே ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கும். எல்லாம் வாண்டு பசங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடிங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜன்னல். ஸோ பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்கோம். நான் கதவை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல. அப்படியே காற்று பார்த்தீங்கன்னா சில்லு சில்லு சில்லுன்னு வரும், அதுக்காகவே 2 ஜன்னல். இன்னும் மேலே ஃபேன் அதெல்லாம் ஃபிட் பண்ணி, வந்து ஃபேன் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே ஒரு ஃபேனு லைட்டு. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லைட்லாம் இருக்கும். ஸோ கலர் லைட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே லைட்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, கலர் லைட்லாம். டேய் தம்பி ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கலர் லைட் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபிட் பண்ணல, ஒரு சிலது மட்டும் ஃபிட் பண்ணியிருக்கோம். இனிமேல் தான் அதெல்லாம் ஃபிட் பண்ணணும், டைம் இல்லை. அடுத்து எப்படி இந்த சைடில் பார்த்தோம்னா ஸோ பாத்ரூம் இதுதான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்டைலாக லுக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் டூரே போட்டிருப்பேன். ஸோ நல்லாயிருக்கும் அப்படியே. ஸோ லுக்காக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா டூர் போயிருப்பேன். அது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க, மேலே காட்டுறேன் அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, பார்க்காம பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இதுவும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கொஞ்சம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி டைல்ஸ் கலரிங் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். அடுத்து மாடி டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கேஸ் எதுக்கு அப்படின்னா, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா சேர் போட்டுருக்கோம் பார்த்தியா, சேர் போட்டு உட்காந்து ஜாலியாக நியாயம் பஸ்லாம் இல்லை வேடிக்கை பார்த்துலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பத்தூர் சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் அழகாக உங்களுக்கு. அப்படியே மலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஏலகிரி மலை, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஏலகிரி, தெற்காமலை, அப்புறம் இன்னும் நிறைய ஃபால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தான் இருக்குது பக்கத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு vlog ஒன்று போட போகிறேன் நான் கூடிய சீக்கிரத்தில். மேலேருந்து பாருங்கள் அப்படியே கீழே பார்த்துடலாம். அடுத்த டெரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் பாருங்கள். இப்போ மாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும், பெருசாலாம் இல்லை. இப்போ குட்டியான பிளேஸ்ல அப்படியே மேலே வீடு கிடைச்சா அவ்வளோதான். மற்றபடி ஹவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி தான். ஆனால் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே தெரியும், எல்லா வீடும் தெரியும். சேனலில் ஏறி பண்ணேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், கிளைமேட் பாருங்கள். வேறு லெவல். அப்படியே காற்றுலாம் பயங்கரமாக அடிக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு வீடு தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வீடு. ஸோ எம்எல்ஏ கவுன்சில் வீடு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்குது, அதுதான் ஒரு ஹைலைட்டு. ஸோ அதுதான் டோட்டல் ஊரே பார்த்தீங்கன்னா தெரியுது, இங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடெலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துச்சு. இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும், வேறு ஏதாச்சும் vlog போடலாம் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு சில இது போடுறேன், எப்படி இருக்குன்னு ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். சும்மா எப்படி இருக்குது புது வீட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்படிலாம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், டோட்டல் ஃபேமிலி ஃபோட்டோ இதுதான். ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்தது இதெல்லாம் டோட்டல் எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம். ஸோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.